ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சதுமே நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 5 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதை ஸ்லைட்டாக தொலைவிடுங்க. இது நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கிட்டு கொஞ்சம் சும்மா தழுவி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் இதோடையே போட்டு கலரி கொடுங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் போட்டுக்கலாம். இதில் முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி இதில் சேர்த்துக்குவேன். நான் அரைச்சிட்டு வரேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். மிச்சம் தண்ணி ஊற்றிட்டு சால்ட் எவ்வளோ வேணும்னு பார்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலா நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அரிசி கழுவி போட்டுக்கலாம். 1 கோடி கூட சம்பாதிச்சிடும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் தம் போட்டு பிரியாணி ரெடி ஆகிடும். இது மாதிரி அரிசி மேலே தண்ணிக்கு ஈக்குவலாக நிற்கும்போது தம் போட்டுடலாம் நம்ம. ஆமாம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.